மனுஷனுடைய பலன் தெய்வீக காரியத்தை செய்ய முடியாது செய்ய முடியாது செய்ய முடியாது. பழைய ஏற்பாடை ஃபுல்லா நீங்க பார்த்தா புரிஞ்சுக்கலாம். ஒரு ராஜா என்ன பண்ண முடியாது, உருப்படியா அரசாட்சி செய்ய முடியாது தன் பலத்துல. அதுக்கு உதாரணம் தான் எல்லா ராஜாக்களும். முழுமையா என்ன பண்ண முடியாது, அவனால அரசாட்சி செய்ய முடியாது. ஒருத்தவன் தான் சவுல்னு 40 வருஷம் சொத்துப்பிட்டான். நடுப்புற ராஜா என்ன பண்றாங்க, தாவீது வந்தான், ஏதோ அப்படி இப்படி ஏதோ இருந்தான். புரியுதா? கடைசியில அவன் செய்த காரியம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் யாரு, சாலமன் வந்தான், எல்லாமே காலி. 2ஆ உடைச்சிட்டான், சாம்ராஜ்யத்தையும் உடைச்சிட்டான். எதுக்கு சொல்றேன்னா, ராஜரீக மனுஷ பலத்தை செய்ய முடியாது. இதெல்லாம் ஆண்டவர் ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு, அவனோட நல்ல குணத்தை பாராட்டி. யாரு? தாவீது நல்ல குணத்தை பாராட்டி. அதனால தாவீதுடைய அரசாட்சி வச்சு என்ன பண்ண முடியாது, உலகத்துக்கு கொண்டு போக முடியாது. உண்மையான ராஜா யாரு? இயேசு ராஜா. அல்லேலூயா. தாவீது கிடையாது. தாவீது அவருடைய இருதயத்துக்கு பிரியமா என்ன பண்ண, சில காரியத்தை பேசலாம், அதெல்லாம் அவனுக்கு மார்க்கு. தாவீதுக்குரிய ஒரு அரசாங்கம், அது பேர் என்னது, யூதர்களுடைய அரசாங்கம். இன்னைக்கு அதெல்லாம் அவங்க என்ன பண்ண, கரெக்டா ஒரு சில காரியங்கள் பண்ணாலும் அவனுக்கு டிக், அதை கொண்டு போய் உலகம் முழுவதும் அப்ளிகபிள் ஆகாது, பத்தாது. கடுகு வச்சு, ஒரே ஒரு சின்ன கடுகு வச்சு எத்தனை பேர் சாப்பிட முடியும்?